அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இது வந்து 3வது எபிசோட் பார்ட் 3 அப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ பார்ட் 1, 2ல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத குவிக்காக நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த எபிசோடுக்குள்ளே நம்ம என்டர் ஆகலாம். சரி, நம்ம முதல்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தினமும் காலையில் எழுந்தவுடன் இல்லாட்டி நைட்டு தூங்குற பொழுது நம்ம தாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிற அந்த ஹேபிட்குள்ளே வந்துட்டோம். அட்லீஸ்ட் மினிமம் 7 days நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நம்ம ஈடுபட்டோம். அதில் நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். தென் அதுக்கப்புறமா அந்த தாட்லெஸ் ஸ்டேட், அதாவது 10 செகண்ட் 15 செகண்டோ இல்லை ஒரு நிமிஷமோ நம்ம எந்த தாட்டும் வராமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதற்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 10 முறை நம்மளுக்கு தேவையான அஃபர்மேஷனை நம்ம ஒரு 10 முறை எழுதணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். இது ஒரு 7 days நம்ம பண்ணியிருப்போம். அதற்கப்புறமா அதை ஃபாலோ பண்ணதுனாலேயே அன்னையிலிருந்து அடுத்த ஓரிரு நாட்களில் ஏதாவது இது சம்பந்தமான ஏதாவது வெளிப்பாடுகள் இந்த இயற்கை நமக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். இது சம்மந்தமான ஏதாவது விஷயங்கள் நம்மக்கிட்ட தெரிவிக்கப்படுதா, யாராவது பேசுகிறாங்களா, நம்ம பார்க்குறோமா, நம்ம படிக்கிறோமா, இல்லை எங்கேயாவது இருந்து கற்றுக்குறோமா அப்படிங்கிற அந்த மாதிரி ஏதாவது வெளிப்பாடுகள் வருதா அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் அதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சரி, இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த 7 நாட்கள் இல்லாட்டி ஒரு 15 நாட்கள் இல்லாட்டி 30 நாட்கள் வாட்டெவர் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணாலும் அதை நீங்கள் பண்ணலாம். குறைந்தபட்சம் 7 நாட்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த சிம்டம்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதாவது நீங்கள் என்ன ஆழ்மனக்கட்டளை எழுதுனீங்களோ அதை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பார்த்துருக்கலாம், படிச்சிருக்கலாம், யாராவது சொல்லியிருக்கலாம். அதில் நீங்கள் ஒரு டைனி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விதி. இது என்ன டைனி ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்னா, இப்போது ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனால், இப்போ நான் இந்த முறை எழுதிட்டு வரும் பொழுது நான் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு வேணும் அப்படிங்கிற எனக்கு தாட் இருந்துச்சு. ஒரு நாட்களில் இந்த விஷயத்தை நான் எழுதி கொண்டு வரும் பொழுது டக்குன்னு என்னோடய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வந்து, அப்பா நீங்கள் தினமும் என்கிட்ட 300 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமா உனக்கு 300 ரூபா அப்படின்னு கேட்கும் பொழுது, தினமும் 300 ரூபா சேர்த்து வச்சா மாதத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 9,000 ரூபா வந்துடும், ஒரு வருஷத்தில் அதுவே 1,00,000 ரூபாய்க்கு மேலே வந்துடும் இல்லையா, நானும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. டக்குன்னு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த விஷயத்தை நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு குவாலிட்டியான ஒரு ஷேர்ஸை நம்ம வாங்க முடியாது, ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்படியே தினமும் வாங்குற மாதிரி நம்ம ஒரு ஆட்டோமேட் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அதை நான் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 7 நாளில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து அற்புதமான ரிசல்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்குதோ, எந்த ஒரு சிம்டம்ஸ் நமக்கு காட்டப்படுதோ, அதில் ஒரு சின்ன டைனி ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்கணும். எதுக்காக டைனி ஆக்ஷன்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம எந்த ஒரு சின்ன ஆக்ஷன் எடுத்தாலும் கூட அதில் நம்முடைய எண்ணம், நம்ம சொல், அதை பற்றி பேசுவோம், செயல் அதில் இருக்கும். இந்த எண்ணம், சொல், செயல் ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ்ட் ஆகும் பொழுது இந்த இயற்கை வந்து இது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை, அவசியம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் விரைவாக நம்முடைய விருப்பங்களை நிறைவேறுவதற்கு இது ஒரு அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கும். இது முதல் விஷயம். அதாவது ஒரு சின்னதாக டைனி ஆக்ஷனை நீங்கள் எடுக்கணும். அன்றைய நாளில் ஏதாவது ஒரு சின்ன டைனி ஆக்ஷன் எடுக்கணும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன பண்ணுறது அப்படின்னா, காலையில் தாட்ஸ் எழுதுறீங்க, அதுக்கப்புறமா என்ன தேவை அப்படிங்கிறத ஆழ்மனக்கட்டளையாக நீங்கள் எழுதுறீங்க. இது மார்னிங் வச்சுக்கோங்க, இல்லை 369 எழுதினாலும் பரவாயில்ல. இரவு தூங்கும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்யணும். என்ன அப்படின்னா, இந்த விஷயம் இந்த சிம்டம்ஸாக வெளிப்பட்டுச்சு இல்லையா, யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதில் நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பீங்க. இதுக்கு நிச்சயமாக நீங்கள் மனப்பூர்வமாக நன்றி சொல்ல வேண்டும். இது நீங்கள் டீட்டெயில்டாக எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தையில் முடிக்கிறதுக்கு பதிலாக டீட்டெயில்டாக கொஞ்சம் போகலாம். நான் இந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த விஷயம் நான் ஆழ்மனக்கட்டளை எழுதுனதுனால இந்த விஷயம் எனக்கு தோணுச்சு, இல்லை இந்த விஷயத்த ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அதை நான் அதில் ஒரு சின்ன ஆக்ஷன் நான் எடுத்தேன், இந்த வாய்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன், இந்த வாய்ப்பு தான் என்ன அந்த ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது, அது என்னுடைய இலக்குக்கு எடுத்துகிட்டு போகுது, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுது, அதனால் நான் இந்த டைனி ஆக்ஷனை நான் எடுத்தேன், இதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஒரு உணர்வு பூர்வமாக எவ்வளோ லைன் உங்களால் எழுத முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரசித்து அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு நன்றி உணர்வை தெரிவித்து நீங்கள் ஒரு 10 முறை இல்லை 20 முறை 25 முறை நன்றி சொல்வது தான் அடுத்த ஒரு 7 நாள் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். இப்போ ஒரு சின்ன விஷயம், இப்போ நம்ம நிறைய புத்தகங்களில் நீங்கள் உங்களுக்கு கனவை அடையணுமா, அதற்கு நீங்கள் நன்றி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய புத்தகங்கள் கற்பிக்கப்படுது. அது நிச்சயமாக ரிசல்ட் கொடுக்கும். ஆனால்
நமக்குள்ள ஒரு ஒரு கான்சியஸ் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன சொல்லும் அப்படின்னா, எப்போ இது நடக்கவே இல்லை, அதுக்குள்ளே நீ எப்படி நன்றி உணர்வை நம்ம கொண்டு வர்றது, எப்படி நன்றி சொல்கிறது, அது உணர்வில் வரவே வராது அப்படின்னு நிறைய வெளிப்பாடுகள் நம்மளுக்குள்ளேயே ஒரு முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த விஷயம், இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அந்த செய்திக்கு நீங்கள் முழுமையாக ஒரு நன்றி உணர்வு சொல்லுங்கள். ஏன்னா வழி தெரியாமல் இருந்தோம், ஒரு அழகான ஒரு வழி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதற்கு நீங்கள் முழுமையாக நன்றி உணர்வை நீங்கள் தெரிவித்து விட்டு நீங்கள் எழுதலாம். அதற்கப்புறமா அதில் ஏதாவது சின்ன ஆக்ஷன் நீங்கள் எடுக்கலாம். அந்த ஆக்ஷனுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கலாம், அதையும் நீங்கள் எழுதலாம். அந்த ஆக்ஷனால் அடுத்த ஓரிரு நாளில் ஏதாவது ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா, ஏதாவது சின்ன ரிசல்ட் வரும். அதை நீங்கள் என்னங்கன்னு மானிட்டர் பண்ணி அதையும் நீங்கள் நன்றி உணர்வுக்குள்ளே கொண்டு வரலாம். இதுதான் அடுத்த 7 நாள் 10 நாள் இனி உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் கேரி பண்ணி எழுதி கொண்டே இருக்கலாம். இப்போது இந்த ஜேர்னி எடுத்துக்கோங்க, இது வந்து 3வது பார்ட். இந்த ஜேர்னியில் எப்படி நமக்கு எண்ணங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம். 7 நாளில் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அப்படி சிதறி இருக்கும். திடீர்னு ஒரு எண்ணம் அங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும். எந்த ஒரு செயல்பாட்டுக்குள்ளேயும் நம்ம இறங்க முடியாது. அடுத்த 7வது நாள் என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த எண்ணத்தை ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் நம்ம கொண்டு போயிருக்கோம். எண்ணம் குறைவான ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தி விட்டு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் நம்ம அந்த எண்ணத்தை எடுத்துகிட்டு போயிருப்போம். இது ஆழ்மனக்கட்டளையை எழுதுவதின் மூலமாக 2வது எபிசோடில் பார்த்துருக்கோம். இப்போது அதுலேயே இன்னொன்று, அந்த ஆழ்மனக்கட்டளையை எழுதுவதனால இந்த இயற்கை என்கிட்ட என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிச்சிருப்போம். 3வது எபிசோடில் அது எனக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது, அதில் என்னுடைய சின்ன ஆக்ஷன் நான் எடுக்கிறேன் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட டைரக்ஷனில் நம்ம ஆக்ஷனை எடுத்திருப்போம், செயல்பாடில் இறங்கியிருப்போம். இதுதான் நாளைக்கு நல்ல விளைவு தரும், இதுதான் மிகப்பெரிய விளைவு தரும். இப்போது நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன விளைவு, சின்ன செயல் என்னப்பா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையில் எதை விதைத்தாலும் அது வளர்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் இந்த பிரபஞ்சம் செய்து கொடுக்கும். அது வளர்வதற்கு தயாராக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான். ஒரு சிறு முயற்சி இருந்தால் போதும். இப்போ நீங்கள் ஒரு விதையை நடுறீங்க அப்படின்னு சொன்னால், இதற்கு காற்று, ஒளி, நீர் இதெல்லாம் எங்கேருந்து வருது? இந்த பிரபஞ்சம் தான் கொடுக்குது. ஏன்னா அதை வளர்த்தணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கிறது. ஆனால் அது வளரணும்னு சிறிய முயற்சி செய்தால் போதுமானது, குறைவான முயற்சி செய்தால் போதுமானது. இந்த இயற்கை எல்லாவற்றையும் கொடுத்து அதை வளர்த்தி விடும். இதுதான் இந்த இயற்கை, இந்த பேரறிவு செய்து கொண்டு இருப்பது. அப்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இனி நீங்கள் எழுதக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த டைரக்ஷன்லேருந்து தான் நிறைய தாட்ஸ் வரும். ஏன்னா அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதில் நம்ம செயல்படுறோம். இப்போ நீங்கள் எழுதக்கூடிய தாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷன்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஈர்ப்பு விதிக்கு மிக மிக பொருத்தமான ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழி. அப்போ இந்த டைரக்ஷனில் நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருந்தால் அந்த டைரக்ஷன் சார்ந்த நிறைய எண்ணங்கள் வரும். அதை நீங்கள் எழுதுங்க, நிறைய செயல்படுங்க, அதை நீங்கள் எழுதுங்க, நிறைய உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதையும் நீங்கள் நன்றி சொல்லி எழுதுங்க, உணர்வு பூர்வமாக நீங்கள் எழுதுங்க, உணர்வு பூர்வமாக நன்றி உணர்வோடு இருங்க. அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். சரி, இந்த 3 எபிசோடையும் ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்போ குழப்பங்கள் இருந்தாலும் இந்த 3 விஷயத்தையும் அந்த பர்டிகுலராக அந்த டைம் ஃப்ரேமில், இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 7 நாள் 7 நாள் 7 நாள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க, முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 2 எபிசோடை நீங்கள் பார்த்து ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு விட்டு விடாமல் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நான் இப்போ சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்குள்ளே நிகழ்வதை நீங்கள் பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் நிகழக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் உள்வாங்கிக்கலாம். இது நீங்கள் பண்ணாமல் எழுதாமல் சரி ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் தானே அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா இது எதுவும் நடக்காது. உங்கள் மனசுக்குள்ளே இது ஒரு டேட்டாவாக இருக்குமே தவிர எந்த பெரிய மாற்றத்தையும் கொண்டு வராது. அப்போ இந்த விஷயத்தை, இந்த பிளேலிஸ்ட்டை நான் இந்த டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எப்போ தேவையோ இந்த பிளேலிஸ்ட்டில் 3 வீடியோ இருக்கிறது. இந்த 3 வீடியோவை பார்த்து திரும்ப திரும்ப நீங்கள் பயிற்சி செய்து நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கலாம். இது என்னுடைய ஒரு விஷயம். சரி, இந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இது சார்ந்த வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்கா, இல்லை இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்கள் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இன்னொரு வீடியோவில் அதை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம், அதை பற்றி நம்ம பேசுவோம். மீண்டும் இந்த அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.